மேரி அம்மா உயிரோட இருந்தப்பா அவங்கதான் இவரோட அம்மான்னு அவரால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் அம்மான்னு பார்த்துக்க முடிஞ்சதே தவிர அம்மான்னு உரிமையோட வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. வெளியே சொல்ல முடியாட்டாலும் அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அந்த வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருந்தோம் நானும் ஒரு அனாதையத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பணக்கார வீட்டு பூச்சாடியில அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் என்னோட வாழ்க்கை. மேரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும் அவங்க மகன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு விதி போல இருக்கு. அதனாலதான் ஆண்டவன் எங்களை எப்படி சந்திக்க வச்சிருக்காரு. துர்கா தமிழ்ச்செல்வன். என்ன பண்ற? தண்ணி குடி. அதான் குடிக்கிறியா குளிக்கிறியா? குட் நைட். குட் நைட். போய் தூங்கு.
என் சொல்ல என்னென்று சொல்ல ஒன்றல்ல உன் மந்திரம் இன்றல்ல என்றென்று சொல்ல இன்பம்தான் உன் தந்திரம் அன்பேவா அன்பென்னும் என்பா சொன்னேனா என் மன்னவா செம்பூவா செந்தேனை அள்ளி தந்தேனா தேனுள்ளவா என் சொல்ல என்னென்று சொல்ல ஒன்றல்ல உன் மந்திரம் இன்றல்ல என்றென்று சொல்ல இன்பம்தான் உன் தந்திரம் தங்க நாணயம் உன்னை நான் இங்கு சுண்டி பார்க்கவா இப்போது பக்கம் நிற்கிற சொர்க்க வாசலை எட்டி பார்ப்பது எப்போது கட்டியொரு நாலு கோடி கட்டிலரு பாடல் பாடு உச்சி முதல் பாதம் யாவும் ஒட்டி ஒட்டி ஊஞ்சலாடு பொன்னிமகள் போல ஓடிவா பொங்கு கடல் நானே தேடிவா மன்மதனும் காதில் மந்திரத்தை நீயும் பாடிவா மந்திரத்தை சொன்னவுடன் அந்தரத்தில் நின்று விடும் உன்பக்கம் அன்பேவா அன்பென்னும் என்பா சொன்னேன் வா என் மன்னவா செம்பூவா செந்தேனை அள்ளி தந்தேன் வா தேனுண்ணவா என் சொல்ல என்னென்று சொல்ல ஒன்றல்ல உன் மந்திரம் இன்றல்ல என்றென்று சொல்ல இன்பம்தான் உன் தந்திரம் அன்பேவா அன்பென்னும் என்பா சொன்னேன் வா என் மன்னவா என் சொல்ல என்னென்று சொல்ல ஒன்றல்ல உன் மந்திரம் என்னாச்சு? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது அந்த ஆள் வெட்ட வந்தா யாரு? அந்த தாடி வச்ச முஸ்லீம் என் கனவுல வந்தா தமிழே ஓ அண்ணே வந்து என்ன வந்து என்ன இல்ல உன்னை நான் ஏதாவது கேட்டனா வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை ஏதோ பண்றேன்னு நான் கேட்டனா இல்ல துர்கா தண்ணி துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுருக்காங்களா இல்ல நான் தண்ணி குடிச்சு ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிச்சீங்களா இல்ல நாணமா இது நாணமா பெரல கடிக்கிறியா ஏன் காலால கோலம் போடுறதானே தமிழே பாத்துக்க இதான் தமிழ் மண்ணோட தன்மை இது உடம்பு பூரா ஓடுது புடிச்சு நிறுத்துப்பா அண்ணே பதிலுக்கு நீ போடல ஆனா இது மாதிரி போடாத கொஞ்சம் புதுமை கால் விரல் எடுத்து வாயில வச்சுக்க கையால கோலம் போடு புதுமை புதுமை அப்போ நான் உள்ள போறேன் அப்போ நாங்க வெளிய போகட்டுமா தண்ணி நல்லா குடிச்சியா இன்னும் நிறைய குடிச்சுக்குமா இங்க விழுந்தா நாங்க இருக்கிறோம் அங்க போய் விழுந்தா யாருமே இல்ல ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க என்ன சும்மா இருக்கிறது பண்றது பூரா நீ வா ரூமுக்கு போலாம் இல்ல நான் துணைக்கு இருக்கேன் என்னது நானும் தான் துணைக்கி இருப்பேன் எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு ஏப்பா இந்த ஃபாதர் அப்பா நம்மள கிளம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு ஏன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க இந்த பாருங்க சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட் பிரதர் பிரதர் ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க ரகசியமா இருக்கட்டும் இது ரகசியமா பேய் கத்து கத்துக்கடா ஓடி போடா அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு ஹெல்ப்பா பல்பு கூட லாய்க்கு இல்லாத பையன் தம்பி என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல ஒண்ணு ஏன் தலை இன்னொன்னு காட்டெருமை தலையா ஃபாதர் தலை தமிழ் நீங்க என்ன பண்றீங்க பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாய் அனுப்பிச்சாரு என்ன சொன்ன நீ படுவா என்ன என்னங்க அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன் எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு வாங்க போலாம் வாங்க வாங்க டேய் நீ எங்கடா வர நீ என்ன வர சொன்னீங்க வாங்கன்னு சொன்னா வந்துருவியா போங்கன்னு சொன்னா போடா டேய் வா இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு உன் பேர் என்ன என் பேர் திண்டுக்கல் என்னடா சொன்ன? என்ன பேர் வைக்கலங்க எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க பேர் இல்லாத பயல
சிஸ்டரை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது? ஓ, ரோடு க்ளோஸ் போட்டுருக்கு, போயிட்டே இருக்கீங்க பாதுரப்பா. என்ன பாதுரப்பா, நம்ம பிஷப்ப பார்க்க போறோமா இல்ல பிக்னிக் போறோமா? பிஷப் கிட்ட தான் போறோம். இவன் தான் நேற்று வந்து என்ன மிரட்டினான். அண்ணே, நீங்களும் துர்காவும் பிஷப் விட்டு போங்க, நான் வந்துடுறேன். தமிழ் வந்துருவா. அவங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பிரச்சனை. 2 பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சித்திரவதை பண்றாங்க. மேரி அம்மாவை பத்தி பயோகிராஃபி எழுதுறேன்னு சொல்லி உங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலே அந்த பொண்ணு துர்கா, அவளை இவங்களோட சேர்ந்துட்டா. மேரி அம்மா தான் தன்னை பெத்த அம்மான்னு அந்த பையன் அடிச்சு சொல்றான். அந்த 3 பேரும் உடனே இந்த ஆசிரமத்தை விட்டு, ஏன் இந்த ஊரையே விட்டு போயிடணும். அப்படி போறதுக்கு முன்னாடி மேரி அம்மா தான் அந்த பையனோட அம்மாங்கிற நினைப்பு அவங்கள யாருக்குமே கொஞ்சம் கூட இருக்க கூடாது. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? புரியும்படியா நான் சொல்றேன். மேரி அம்மாவுக்கும் அந்த தமிழ் செல்வனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா அவ அந்த அம்மாவோட மகன் இல்லன்னு சொல்லணும். புரியுதா? மிஸ்டர், நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் யாரா? மேரி அம்மாவோட அபிமானிங்க. ஓகேயா? இப்ப நமக்கு அதுவா முக்கியம் இல்லங்கிறியா? எது முக்கியம்னு நான் சொல்லட்டா? அந்த துர்கா அந்த தமிழ் செல்வனோட ஒத்து ஊதுறானே ஆறுசாமி, அவங்க 2 பேரும் தான் நமக்கு முக்கியம். தப்பா சொல்லிட்டேன்ல? எங்களுக்கு மட்டும்தான் முக்கியம். அட பாவிங்களா, கல்லறையில தமிழ்ச்செல்வன் அடிச்சது நீங்க தானா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அந்த தமிழ் செல்வன் தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். அவன் இந்த ஊருக்கு வந்ததே பெரிய தப்பு. அந்த ஆறுசாமியும் அந்த துர்காவும் அவனோட சேர்ந்தது அதுக்கு மேல பெரிய தப்பு. அவங்க 2 பேரும் பிஷப்பை தேடித்தான் வந்தாங்க. வந்தாங்களா இல்லையா உனக்கு தெரியாதாமா? அப்ப நம்ம ஐயாவை கேட்போமா? ஸ்டாப் இட். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு புனிதமான சகோதரி கிட்ட இப்படியா தரக்குறைவா நடந்துக்கிறது? இத பாருடா, பிஷப் சென்டிமெண்ட் ஆயிட்டாரு. அப்போ இவர்கிட்ட சென்டிமெண்டாவே மூவ் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இந்த புனித சகோதரி கிட்ட தான் சுவிட்சே இருக்குது. இல்ல பிஷப், அந்த துர்காவும் ஆறுசாமியும் உன்னை தேடித்தானே வந்தாங்க. இப்ப இந்த 2 பேரும் எங்க? சொல்லு, சொல்லியா? எனக்கு தெரியாது. தெரியாது? இப்ப பாரு. டேய், அவளை பிடிக்கிறா. அண்ணா வாங்க. சீக்கிரம் வாங்க.
தேங்க்யூ ஃபாதர். நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுருவாளா? ஏய், வாடி. ஏது புண்ணியம் எனக்கு தெரியாது. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அவன் இங்க இருந்தாவணும். வாங்க. ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த இங்க வந்து நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியல. அதனாலே பயமா இருக்குடா. ஒண்ணுமே தெரியல உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. யாரா நீ? நீ யாரு? யாரா நீ? நீ யாரு? முதல்ல கேட்டது நான் யாருன்னு. நான் தான் திண்டுக்கல் சகாயம். என்ன சொல்லிருக்காரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்துல அரை சொல்லி என்னடா சொன்ன? பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலையில ஒண்ணு நீ, இன்னொன்னு பாருடா. திண்டுக்கல் சகாயங்கிற பேரை சொன்னா புட்டு புட்டு விப்பாங்களா? புட்டு புட்டுடா. தமிழ் உனக்கு கூட அகலியப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல. பிஷப் வீட்டுக்கு போனீங்களா? துர்கா எங்க? தமிழ் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கப்பா. கல்லறையில் நம்மள அடிச்சானுங்களே, அவனுகிட்ட துர்காவை புடிச்சு கொடுத்துட்டாப்பா அந்த ஃபாதர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாடி வச்ச பாய் ஃப்ராடு ஃபாதர் தான். இப்போ தாடி வச்ச பாய் இடத்துக்கு தான் துர்காவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. தந்தன தந்தன தன்ன தந்தன தந்தன தன்ன தந்தன 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 எங்கும் உள்ள அல்லா பேர சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். நேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லா பார்வையில் நிம்மதி பிறக்கும். அன்று மக்காவில் உதித்தது ஜோதி, அதில் உண்டாச்சு உலகுக்கு நீதி. நாம் எல்லோரும் அல்லாவின் செல்வம் எடுத்து நல்வாக்கு எப்போதும் சொல்வோம். அட தன்னன்னா 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 தான தன்னன்னா 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 அட தன்னன்னா 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 தான தன்னன்னா தன்னன்னா தன்னன்னா. எங்கும் உள்ள அல்லாஹ் பேரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். மேடு வள்ளம் இல்லா பாதை தரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும். முதலினை அறியாமல் முடிவினை புரியாமல் நடுவினில் விளையாடும் மனிதா, உனை நீ உணர்ந்தாலே உயர்வாவாய். சூதுவாதுகள் தீது சொல்லியே வாழும் மனிதன் தானடா. நீதி கதைகளை எடுத்து சொல்லியும் மாறாதிருப்பதே நடா. நீ கேட்டால் தர அவன் உண்டு, என்றும் அவனின்றி அது உண்டு. நாம் பாட நபி பெயருண்டு, நலங்கள் பெருகிடும் உனை கண்டு. சந்தன கூடு கண்டு வந்தனம் செய்கையின்று சொந்தமும் பந்தமும் ஒன்று சேர்ந்து. எங்கும் உள்ள அல்லாஹ் பேரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். நேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லா பார்வையில் நிம்மதி பிறக்கும்.
தொட்டு துணிந்து கொடி கட்டு துணையார் நபிகள் நாயகம் தழுகை அமுதிட்டு முழங்கும் புதுமெட்டு தளிரும் நமது தாயகம் அல்லாவின் புகழ் அழியாது அன்பு மொழியின்றி மொழியேது மக்காவின் அருள் பெயர் ஓது நித்தம் துணை வர துயர் ஏது நன்மைக்குள் நன்மை என உண்மைக்குள் உண்மை என என்றைக்கும் நம்முடன் வரும் ஜோதி எங்கும் உள்ள அல்லாஹ் பேரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும் ஏடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லா பார்வையில் நிம்மதி பிறக்கும் அன்று மக்காவில் உதித்தது ஜோதி அதில் உண்டாட்சி உலகுக்கு நீதி நாம் எல்லோரும் அல்லாவும் செல்வோம் எடுத்து நல்வாக்கு எப்போதும் சொல்வோம் அடரந்தனா ரந்தனா ரந்தனா அடரந்தனா ரந்தனா ரந்தனா அடரந்தனா ரந்தனா ரந்தனா அடரந்தனா ரந்தனா ரந்தனா எங்கும் உள்ள அல்லாஹ் பேரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும் மேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும் என்ன நடக்கும்னு ஒண்ணுமே புரியலையடா. அண்ணே முஸ்லிமான்கள்லாம் தமிழை தூக்கிட்டு போக பாக்குறாங்க. அந்த ஜீப்ல வந்தாங்களே அவங்க தான் தமிழை காப்பாத்த பாக்குறாங்க. அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. தமிழ் மாட்டிச்சு, தமிழை காப்பாத்துறாங்க. என்ன உடா அடிச்சுவாங்க. தமிழே சொன்ன கேளுங்க, தமிழை படிச்சுக்கலாம். ஏப்பா தமிழே ரொம்ப நன்றி. தமிழே நீயா? யார் நீ? யார் நீ? நேரடியா என்கிட்ட வந்து மோதிரத்தை விட்டுட்டு தனியா இருக்கிற பொண்ணை மிரட்டிட்டு இருக்கிய? யார் நீ? பொட்டப்பயல, இப்ப என் துர்காவை எங்க வச்சிருக்க? சொல்லு. அவகிட்ட என்ன சொன்ன? மேரியம்மா உங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரின்னு. அப்போ அவ பெத்த புள்ளனா உங்க பக்ரீத்துக்கு வெட்டி போட போற பலியாடா? சொல்லு. ஓ, இப்பதான் புரியுது. இத்தனைக்கு நீதான் காரணமா? நீதான் அந்த கூட்டத்துக்கே தலைவிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளைய? தாய் குலத்துக்கே அவமானம். மேரியம்மா பெத்தெடுத்த பிள்ளையே மேரியம்மா கட்டி காத்த ஆசிரமத்தையும் பெருமையும் அழிச்சிருவான்னு பயந்து அந்த சிஸ்டர் தான் ஆளு வச்சு அடிச்சான்னு நினைச்சேன். நான் சந்தேகப்பட்டது தப்பு. எதுக்கெல்லாம் காரணம் நீ? சொல்லு, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
ஆசிரமத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வேத்து மதத்தை சேர்ந்த நீ அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும் பயந்து 5 வேளை தொழுது வாழ்ற முஸ்லிம் மதத்தை சேர்ந்த நீ சொல்லு யார் நீ? அம்மா, உன்னை பெத்த அம்மா, 10 மாசம் சுமந்து பெத்தாங்களே அந்த அம்மா. நீ உயிரோட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்களே அந்த அம்மா. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்ப தன்னோட உயிரையும் பணையம் வச்சு உன் உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்களே அந்த அம்மா. இவங்க அம்மா இல்ல, என்னால நம்ப முடியாது. நம்புங்க தம்பி, நான் அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், இவங்க தான் உங்க அம்மா. இவங்க அம்மானா ஏன் என்ன ஒரு அனாதைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கணும்? முகத்துல முக்காட போட்டுட்டு ஏன் மறைஞ்சு வாழணும்? பொய்யா ஒரு தந்தியை கொடுத்து மேரி அம்மா தான் என் அம்மான்னு எல்லாரையும் நம்ப வச்சு மேரி அம்மாவும் என்னையும் ஏன் அசிங்கப்படுத்தணும்? கல்லறையில் ஆள வச்சு ஏன் அடிக்கணும்? இதுதான் ஒரு தாய் பெத்த மகனுக்கு செய்யக்கூடிய கடமையா? சொல்லுங்க. என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, நான் தான் உன் அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஆளை வச்சு மிரட்டி எதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சுல என்ன கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இதுதான் தாய் பாசங்கிறதா? ஆமாப்பா, தாய் பாசம் தான். பெத்த பிள்ளைக்கு முன்னால நேருக்கு நேரா வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லிக்க முடியாத சூழ்நிலை ஒரு தாய்க்கு ஏற்பட்டிருக்குன்னா அது ஓ அம்மாவுக்கு தான். இத்தனை வருஷமா உங்க அம்மாவை பிரிஞ்சு நீ மட்டும் தான் அனாதையா இருந்தேன்னு நினைக்கிறியா? கட்டுன புருஷனி பெத்த மகனி இத்தனை வருஷமா பிரிஞ்சு கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே உங்க அம்மா, அவங்களும் அனாதை தான். உனக்கு முன்னால வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு ஏன் சொல்லிக்க முடியலன்னு கேளு. உங்க அம்மாவை நீயே கேளு. அதுக்காக அனாவசியமா பேசி அவங்க மனசை புண்படுத்தாத. அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. இந்த அனாதை பெத்தது நீதானே? எனக்கு இவ்வளவு சித்திரவதை நீ கொடுத்ததுக்கு பெத்தப்பவே நீ எனக்கு ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னா நான் உனக்கு தப்பா பிறந்துட்டேனா? என்ன பத்தி நீ என்ன வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா பிறந்த பொறப்ப மாத்திரம் நீ தப்பா பேசாத. உங்க அப்பா பேருக்கேத்த மாதிரி வாழ்ந்த தர்ம செய்யல. வேலூர் ஜெயில இருந்து வந்த ரவுடிகளா? இது தர்மசீலம் கோட்டை. பிச்சிடுவன் பிச்சு. நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். தூக்குல தொங்க மாட்டேன், தூக்குல தொங்க மாட்டேன். ஏதோ வயத்துல தப்புன்ட்டு அதுக்காக தூக்குல தொங்கணுமா? அவங்க இன்னும் 2 நாள்ல என்ன தூக்குல போட போறாங்க. நீ கையை கட்டி நின்று அதை வேடிக்கை பாரு. இப்படி ஒரு கையால கதவை எனக்கு காப்பேன். எதுக்கு வந்த? இங்க எதுக்கு வந்த? நான் சாகிறதுக்கு முன்ன கடைசியா என்ன பாத்துட்டு போலாம் பத்தியா? போயிடு. இந்த கவர்மெண்ட் என் கைக்குள்ள, இந்த காக்கி சட்டை டிபார்ட்மெண்ட் என் பைக்குள்ள அப்படியே பெருசா பீத்துனிய.
ஏதாவது சாட்சியா? இல்லையே. கடைசியில ஜனாதிபதி கிட்ட கர்ணம் பண்ணி கூட போட்டேன். அதுலயாவது ஏதாவது சாட்சியா? இல்லையே. நீ என்ன செய்விய எது செய்விய எனக்கு தெரியாது. நான் தூக்குல தொங்க கூடாது. என் முகத்திலே முடிக்காத போ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உள்ள வரலாமா மிஸ்டர் தர்மசீலன்? உள்ள வரதுக்கு அனுமதி தேவையில்ல. ஆனா அந்த ஜெயில விட்டு வெளியே போறதா இருந்தா நிச்சயம் அந்த தர்மசீலனோட அனுமதி தேவை. வணக்கம். வணக்கம். வருமான வரிங்கிற பெயர்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இந்த நாட்டு கஜானாவே பாதிக்கு பாதி நிரப்புற நம்பர் 1 பிசினஸ்மேன் பிரபல சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் பிரதீப் சக்கரவர்த்தினா. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி யார் யார் எம்எல்ஏ ஆக்கணும், எம்பி ஆக்கணும், எந்தெந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டசபையில இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் முடிவு செய்யற நம்பர் 1 பெரிய மனுஷன். எல்லாத்துக்கும் மேல பிரபல குற்றவாளி ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா. உங்களை எனக்கு நல்லா தெரியுமே, என்ன விஷயம் சொல்லுங்க. அரசாங்கத்தோட தலையெழுத்து மாத்திர பணக்காரன் நான் இல்ல மிஸ்டர் தர்மசீலன். என் மகனை தூக்குல போடுறதா முடிவு பண்ணி அரசாங்கம் தான் ஏன் தலையெழுத்து மாத்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜனநாயகத்துக்கு நானும் விரோதி இல்ல, என்னோட முன்னோர்களும் விரோதி இல்ல. ஆனா உங்க மகன் அப்படி இல்ல, தப்பா பிறந்துட்டான். அப்படிதானே? இங்க பாருங்க சார், பட்டு கொஞ்சம் கட்டி வச்சிருந்தாலும் விளக்கமாறு தான். என்னதான் பரம்பரை பெருமையை சொன்னாலும் நீதிக்கு முன்னாடி உங்க மகன் ரஞ்சித் சக்கரவர்த்தி மன்னிக்க முடியாத கிரிமினல் குற்றவாளி. Can't you understand that? மத்தவங்க பார்வையில என் மகன் கிரிமினலா இருக்கலாம் மிஸ்டர் தர்மசீலன், ஒத்துக்கிறேன். ஆனா பெத்தவன் கண்ணுக்கு புள்ளதான். கஞ்சிக்கு கஷ்டப்படுறவன் கூட தனக்கு பின்னாடி தன் பரம்பரை வரணும்னு ஆசைப்படுவான். பரம்பரையாய குடும்பம் பணக்கார குடும்பம், அதுக்கு ஒரே வாரிஸ் என் ஒரே மகன். அவனை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. சபாஷ். பணம் இருக்குங்கிற திமிரு உங்க மகனுக்குன்னா பரம்பரை கௌரவம் இருக்குங்கிற திமிரு உங்களுக்கு. திமிரு இல்ல மிஸ்டர் தர்மசீலன், உரிமை. என்ன உரிமை? உன் மகனால கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டாங்களே இந்த பொண்ணுங்க, அவங்க பெத்தவங்களுக்கு உரிமை இல்லையா? பணக்காரனுக்கு ஒரு உசுறு, பரதேசிக்கு ஒரு உசுறுன்னு படைக்கலாம் ஆண்டவன். இந்த ஃபைல பாருங்க. உன் கேடு கட்ட மகனோட சரித்திரமே இங்க இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க, அட ஸ்கூலுக்கு போற விடல பொண்ணுங்க, ஒரு பொண்ணை விடலையா உன் மகன்? அத்தனை பேரையும் கற்பழிச்சு அணுவா சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சு ரசிச்சிருக்கான் உன் மகன். bloody sadist. பணம் இருக்கிற திமிர்ல ஒரு கூட்டமை வச்சு அராஜகம் பண்ணிருக்கான். கேங் ரேப் அண்ட் கேங் மர்டர். அவனோட கூட்டாளிங்க அத்தனை பேரையும் தூக்குல போட்டாச்சு. ஆனா அவனை மட்டும் தூக்குல போடக்கூடாது. ஏன்னா மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி கேக்குறீங்க பாருங்க, அவனை காப்பாத்த யாருக்கு உரிமை இல்லை. ஆனா அவனை தண்டிக்க இந்த சமுதாயத்துக்கும் சட்டத்துக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் சார்? ஏதோ தப்பு பண்ணிட்டான் மிஸ்டர் தர்மசீலன், மன்னிச்சிடுங்க. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி, நாளைக்கு என்னோட மகனை இப்படி ஒரு தப்பு பண்ணனா சட்டத்தோட தீர்ப்புக்காக காத்திருக்க மாட்டான் இந்த தர்மசீலன். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நானே அவனை சுட்டு கொண்டு இருப்பேன். கண்ணுக்குட்டிக்காக தான் பெத்த மகனை தேர் சக்கரத்தில் வச்சு கொண்டானே மனுநீதி சோழன், அந்த தமிழ வாழ்ந்த மண்ணையா இது? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருந்து உங்க மகன் பண்ணது தப்பு, அவனை தூக்கல போடுறதா சரின்னு சொல்லிட்டு போங்க. இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தான் வாழ்க்கையிலேயே எதுக்காகவும் யார்கிட்டயும் கையேந்தி நின்னதில்லை. ஆனா கருணாமனுங்கிற பேர்ல என் கௌரவத்தை எல்லாம் அடக வச்சு ஜனாதிபதி கிட்டே என் மகனுக்காக உயிர் பிச்சை வாங்க போயிருந்தேன். பிரயோஜனம் இல்லாம போச்சு. கடைசியா அந்த தர்மசீலனை மலை போல நம்பி வந்திருக்கு. ஏமாத்திடாதீங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதியே உங்க கருணாமனை நிராகரிச்சிட்டப்போ குடியரசு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட காக்கி சட்டக்காரன் தான். கடமையில இருந்து தவறுவன் கனவுல கூட எண்ணாதீங்க மிஸ்டர் பிரதீப். தூக்கத்துல வர கனவு கூட என்னால விலைக்கு வாங்க முடியும் மிஸ்டர் தர்மசீலன். நான் ஒரு பிசினஸ் மேன். என் மகன் வீரை காப்பாத்துறது கூட ஒரு பிசினஸா நினைச்சுதான் வந்திருக்கேன். சொல்லுங்க, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மிஸ்டர் பிரதீப். ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நீங்க மட்டும் ஒதுவிடுங்க. நான் என் மகனை எப்படியாவது இந்த அரசாங்கமும் சமுதாயம் பிடிக்க முடியாத இடத்துக்கு கடத்திட்டு போய் காப்பாத்திக்கிறேன். அதுக்காக 10 தலைமுறைக்கான சொத்து உங்க பேர்ல நான் எழுதிறேன். என்னால பண்ண முடியாது எதுவுமே இல்லை. சொல்லுங்க மிஸ்டர் தர்மசீலன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உயிர் உயிர் பிரதீப். உன் மகனோட காம வரைக்கும் செத்து போனாங்களே அந்த அப்பாவி பொண்ணுங்க, அவங்களோட உயிர் அது திருப்பி உன்னால கொடுக்க முடியுமா? அதான் என்னோட விலை. என் விலைய பத்தி பேசுறதுக்கு இனிமே பிறக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும் ஒருத்தன்? அது ஒன்னாலேயும் முடியாது, உன்னை பெத்த அப்பனாலேயும் முடியாது. ஜாக்கிரதை. பிடிவாதம் பிடிக்காதீங்க மிஸ்டர் தர்மசீலன்.
என் மகன் உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. உன் மகன் உயிர் தான் என் கையில. ஆனா உன்னோட உயிர் உன்கிட்ட, அது அப்படியே அங்கேயே உன் கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா இடத்தை காலி பண்ணு. பின்னால நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஏய், கெட்ட நேரத்துல உனக்கு ஒரு நல்ல நேரம். அதனாலதான் உசுரோட என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க. செத்த பாம்பை அடிச்சு பாக்குற பழக்கம் இந்த தர்மசீலனுக்கு கிடையாது. ஜனாதிபதி உன் மகனுக்கு கருணை பண்ண கேட்டிய, இப்ப நான் உனக்கு கருணை காட்டுவேன். அவுட், கெட் அவுட், கெட் அவுட் ஐ சே. கெத்து ராஸ்கல்.